வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, ஆர்ஆர்பி என்டிபிசில ரீசனிங்ஸ்ல சீரியஸ் டெஸ்ட் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ வாங்க இன்னைக்கான டாபிக்க நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ரீசனிங் வந்து முக்கியமான ரோல் பண்ணும். எல்லாருக்குமே வந்து அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்க்கு ஸ்கோர்ஸை பூஸ்ட் அப் பண்றதுக்கு இந்த ரீசனிங் தான். ரொம்ப ஈஸியாவே இந்த டாபிக்கை கவர் பண்ணிடலாம். வாங்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் should கம் இன் பிளேஸ் ஆஃப் த கொஸ்டின் மார்க் இன் த given series? கொடுக்கப்பட்ட தொடர்ல கேள்விக்குறி வரக்கூடிய இடத்துல என்ன பதில் வரும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போறோம். ஸோ பார்த்தீங்கன்னா 180, 131, 90, 57, 32 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அடுத்ததாக என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 180 அண்ட் 131 இதற்கான டிஃப்ரென்ஸ் எது இருக்கா, கண்டினியூஸாக வருதா, இல்லை விட்டு விட்டு வருதா, இல்லை அடுத்தடுத்த நம்பருக்கு மாற்றி மாற்றி வருதா அப்படிங்கிறத நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 180க்கும் 131க்கான வித்தியாசம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49. ஸோ 49 மைனஸ் 49. ஸோ 180லேருந்து 49 கழிச்சோம் அப்படின்னா 131 வரும். அதுலேருந்து இந்த 90 எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத இதுக்கான டிஃப்ரென்ஸ் 90லேருந்து 131லேருந்து 90 கழிச்சோம் அப்படின்னா அதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கண்டினியூஸாக இதே மாதிரி ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா, அதாவது அந்த டிஃப்ரென்ஸை பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 49 ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்டுக்கு வந்து அப்படிங்கிறது மைனஸ் 41 கிடைச்சிருக்கு. அதுக்கடுத்து தேர்டுக்கு மைனஸ் 33 கிடைச்சிருக்கு. ஃபோர்த்துக்கு மைனஸ் 25 கிடைச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருமே டிஃப்ரென்ஸ் வந்து வேற வேற இருக்கு. ஸோ அப்போ ஆன்சர் வருமா வராதா அப்படிங்கிற நமக்கு டவுட் வரும். ஸோ இருந்தாலும் அடுத்த ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜில் நம்ம செக் பண்ணி பார்க்கணும் இதற்கான டிஃப்ரென்ஸ் என்னென்ன வருது அப்படின்னு. 49க்கும் 41க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு -8 -8 மீன்ஸ் இதுலேருந்து இது 8 குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து +8 போட்டால் தான் இங்கே -41 வரும். ஸோ அடுத்து இங்கே ஒரு 8 வந்து டிஃபரன்ஸ் இருக்கு, இங்கே ஒரு 8 டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அடுத்ததான் 8 டிஃபரன்ஸ் போட்டோம் அப்படின்னா குறைஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த பிளேஸ்ல என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா 17 அப்படிங்கக்கூடியது வரும். சரிதானா? 17 அப்படிங்கக்கூடியது இங்க வரும். இப்போ -17 அப்படின்னு சொல்லும்போது -17 அப்படின்னு கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அடுத்த ஸ்டேஜில் மேலே அதே ஃபார்முலா ரிமூவ் பண்ணோம் மீன்ஸ் கழிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து 15 அப்படிங்கக்கூடியது கிடைக்கும். சரிதானா? நமக்கு ஆன்சர் வந்து 15 அப்படிங்கக்கூடியது கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணுவோம். இதில் எதுவும் டவுட் எதுவும் இருந்ததுன்னா தயவு செய்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க, அதை உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அடுத்த ரீசனிங்கில் மேஜராக பார்க்கக்கூடிய என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்பபெட் சீரீஸ். இந்த ஆல்பபெட் சீரீஸில் நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஏன்னா அந்த ரயில்வே எக்ஸாம்ஸு, எஸ்எஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக இந்த நம்பர் சீரீஸ் கேட்பாங்க. இதில் சில ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்குது. அது என்னென்ன மெத்தடில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஒவ்வொரு நம்பர்ஸ்க்குமே வந்து அந்த லெட்டர்ஸ்க்கு வந்து வேல்யூஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன கிடைக்கலாம், ஏ வந்து 1, பி இஸ் ஈக்குவல் டு 2, சி 3, A1, B2, C3, D4 அப்படிங்கிற நம்பர்ஸ் கொடுத்துட்டே வரலாம். ஸோ ஏபிசிடி வந்து இந்த மாதிரி மொத்தம் 26 லெட்டர்ஸில் ஃபர்ஸ்ட் 13 லெட்டர்ஸ் அப்சைட்லையும் மீன்ஸ் ஃபார்வர்டு வெர்ஷன்லையும் அடுத்து 13 லெட்டர்ஸ் வந்து ரிவர்ஸ் வெர்ஷன்லையும் எழுதி வச்சுக்கோங்க. இது மோஸ்ட்லி எல்லா எக்ஸாம்ல ரீசனிங்ஸ்லையும் இது வந்து யூஸ் ஆகும், ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். எழுதி வச்சுக்கோங்க சொல்றதை விட மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லு. இது ஃபார்வர்டு நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆல்பபெட்ஸ் சீரிஸ் வந்து ஃபார்வர்டில் எழுதி வச்சுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 அப்படிங்கிறத ஃபார்வர்ட் எழுதி வச்சுக்கணும். ஸோ இப்போ ஐ அப்படிங்கிறது 9 வச்சுக்கிட்டோம், ஆர் அப்படிங்கிறது 18 வச்சுக்கிட்டோம். ஸோ இப்படி ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்குமே வந்து என்ன வேல்யூஸ் அப்படிங்கிறத கன்செப்ட் பண்ணும். ஓகே, இதுக்கு அடுத்த ஸ்டேஜை ஃபார்வர்டாக கன்செப்ட் பண்ணும்போது நம்ம அது ஒரு நியர்பை ஒரு லூப் ஹோல் மாதிரி வச்சுக்கணும். சரிங்களா? ஒரு லூப் ஹோல் மாதிரி வச்சுக்கணும்.
ஸோ அப்போ லூப் ஹோல்னா இது ஒரு ரவுண்ட் சர்க்கிள் மாதிரி வரும். ஸோ 26க்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன வரும் அப்படின்னா 1 அப்படின்னு கன்செப்ட் பண்ணலாம். அதை எப்படி கன்செப்ட் பண்ணலாம்னா 27 அப்படின்னு கன்செப்ட் பண்ணலாம். எப்பவுமே வந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் 27, 28, 29 அப்படின்னு போகும். அதை அந்த ஃபார்மேட்லேயே கன்செப்ட் பண்ணலாம். அதர்வைஸ் 1, 2, 3 கூட நம்ம கன்செப்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா ரிவர்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நம்பர்ஸ் அப்படியே ரிவர்ஸ்ல கொடுத்துட்டு அதோட வேல்யூஸ் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகும். Z வந்து 1, Y வந்து 2, X வந்து 3 அப்படிங்கிற இன்டர்சேஞ்சபிள் வேல்யூஸ் வந்து கிடைச்சிடும். அந்த இதே நம்பர்ஸை ரிவர்ஸ்ல நம்ம எழுதணும் அப்படின்னா நமக்கு அந்த வேல்யூஸ் கிடைக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஆனது ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ். ஸோ இந்த ஆப்போசிட் டைரக்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நம்பருக்கும் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் ஆப்போசிட்ல இருக்கக்கூடியது. ஏக்கு ஆப்போசிட் வந்து Z, பிக்கு ஆப்போசிட் வந்து Y, சிக்கு ஆப்போசிட் வந்து X, டிக்கு ஆப்போசிட் வந்து W, ஈக்கு ஆப்போசிட் வந்து V, அடுத்து எஃப்க்கு ஆப்போசிட் வந்து U, ஜிக்கு ஆப்போசிட் வந்து D, H, S, I வந்து R, J வந்து Q, K வந்து B, L வந்து O, M வந்து N. ஸோ இப்படி வந்து ஒவ்வொரு நம்பர்ஸ்க்கு வந்து ஆப்போசிட் மீன்ஸ் ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்குமே வந்து ஆப்போசிட் லெட்டர்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா மொத்தம் 13 பேர் தான். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஏக்கு ஆப்போசிட் Z அப்படிங்கிறது ஈஸியாக மெமரைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து பிக்கு ஆப்போசிட் ஒய், சிக்கு ஆப்போசிட் எக்ஸ், இது எல்லாமே முடிஞ்சிடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி அப்படிங்கிற மாதிரி மீன்ஸ் ஒவ்வொன்றுக்குமே வந்து நீங்கள் டவ் மீன்ஸ் இவி பேட்டரிஸு, ஃபியூஸு, ஜிடி, ஹையர் செகண்டரி, ஐஆர் இன்ஃப்ரா அண்ட் வந்து ஜேக்யூ, கேபி, லவ், எல்ஓ, எம்என். ஸோ இந்த மாதிரி வந்து சில ஷார்ட்கட்ஸை ஒவ்வொரு இடத்துல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை ஈஸியாக மெமரைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்த ஸ்டேஜாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின். இந்த செகண்ட் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கொடுக்கப்பட்ட தொடரில் கேள்விக்குறிக்கு உண்டான எழுத்து எந்த எழுத்து வந்து அதற்கு பதிலாக வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா FIS 38 அப்படின்னு இருக்கு. அடுத்து RUE 70 அப்படின்னு இருக்கு. அடுத்து DGQ 102. ஸோ இந்த மாதிரி சீரீஸில் கொடுத்துருக்காங்க. இது எப்படி நம்ம வந்து அப்ரோச் பண்ணலாம்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்னென்ன லெட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா FISன்னு இருக்கு. ஸோ இதற்கான வேல்யூஸ் என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்க்கான வேல்யூஸ் வந்து நமக்கு அப்படியே மனப்பாடம் பண்ண மாதிரி சொல்லிடலாம். எஃப்க்கு வந்து 6, ஐக்கு வந்து 9, எஸ்க்கு வந்து 19. ஸோ இது வந்து 38 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இதை 6, 9 அண்டு 19க்கு ஆட் பண்ணோம் அப்படின்னா எந்த வருது? 38 வருதா? வரல. ஸோ அதே மாதிரி 6, U, E இதற்கான மதிப்பு பார்த்தீங்கன்னா 6 வந்து 18, U வந்து 21, E வந்து 5. இதை ஆட் பண்ணோம்னா வருதா? அதுவும் வரல. ஸோ அப்போ இது என்ன மெத்தட் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா எஃப் வந்து 6, ஐ வந்து 9, எஸ் வந்து 19 போட்டோம். சரிதானா? இதை ஆட் பண்ணோம்னா என்ன 28, 28 34 வருது. இங்கே 38 இருக்கு. ஸோ அப்போ அது மேட்ச் ஆகலை. ஸோ அப்போ அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தாங்கன்னா இதில் தேர்ட் லெட்டர்ஸ் எப்போவுமே வந்து ஃபர்ஸ்ட் லெட்டரை மேட்ச் பண்ணி பாருங்க என்ன வருதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்கான்னு பார்த்தோம்னா இல்லை. இது 6, இது 18. ஸோ லிங்க் இல்லை. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது 4. ஸோ 4ங்கும்போது 26 + 4 30. ஸோ 18 கூட 30, இது 12, 6 கூட 12, 18. ஸோ ஒவ்வொரு டிஜிட்டோடையும் நமக்கு வந்து என்ன பண்ணலாம்னா சாரி இங்கே வந்து 12 + 12 வந்து ஆட் பண்ணுறோம். சரிங்களா? ஒரு +12 வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி அடுத்த லெட்டர்ஸ் இதில் 12 ஆட் பண்ணோம்னா 18 கூட 12 ஆட் பண்ணால் 30. இது 30 சரி செஞ்சு 4ஓட மீன்ஸ் டியோட மதிப்பு வந்து 4. இது ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்தோம். அப்படிதானே? ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்தோம். ஸோ இப்போ அதுக்கடுத்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா 6லேருந்து 18லேருந்து 12 கூட்டினா 30, 30ஓட மதிப்பு வந்து 4ன்னு கன்சிடர் பண்ணுறோம். 4லேருந்து 12 கூட்டினா 16. ஸோ அதுக்கடுத்த ஸ்டேஜ். ஸோ அப்போ ஒவ்வொன்றா 12 12 கூடியிருக்கு. 16 கூட 12 கூட்டினோம்னா 28. 28 அப்படின்னு கூடியது பி அப்படிங்கக்கூடிய வேல்யூஸு. ஸோ அப்போ அந்த வேல்யூஸ் வந்து பி எல்லா லெட்டர்லையுமே ஃபர்ஸ்ட் லெட்டர் பி தான் இருக்குது. ஸோ அப்போ அதை வச்சு கன்சிடர் பண்ண முடியாது. அதுக்கு அடுத்து வந்து ஐலேருந்து யூ. ஸோ இது வந்து 9, அது வந்து 21. ஸோ இப்போ இதில் என்ன எதை கூட்டினா கிடைக்க ஆன்சரு
21ங்கும்போது அங்க ஒரு 11, 12 இங்கே ஒரு 12 வந்து ஆட் பண்றாங்க. அடுத்த ஸ்டேஜும் 12 ஆட் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததும் 12 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஒன் பை ஒன்னு ஆட் பண்ணிட்டே போகும்போது எஸ்லேருந்து எஸ்ங்கிறது 19 19ஓட 12 கூட்டினோம்னா எத்தனை வரும்னு பார்த்தீங்கன்னா 31 வரும். 31 அப்படிங்கக்கூடிய இடத்துல 26 கழிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓ அப்படிங்கக்கூடிய சாரி இ அப்படிங்கக்கூடியது வேல்யூஸ் கிடைச்சிருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் செகண்டரி இதுலேயே ஆன்சர் கிடைச்சிருக்கும். இந்த இதுலேயே ஆன்சர் கண்டுபிடிச்சிடும். ஸோ அடுத்து தேர்ட் லெட்டர் கண்டுபிடிக்கனாலும் கண்டுபிடிக்கலாம். எஸ்லேருந்து இ எஸ்சி இது 19 19ஓட ஒரு 12 கூட்டினீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பாருங்க. 19 10 கூட்டினா 29 அடுத்து ஒரு 2 கூட்டினோம் அப்படின்னா 31 31 அப்படின்னு சொல்லக்கூடியது 26 + 5 அப்படிங்கக்கூடியது 5ங்கிற லெட்டர் வந்து இ இயோட 12 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 17 5 + 12 17 சரிதானா. கியூவோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 17 கூட 2 கூட்டினீங்க அப்படின்னா 29 29 அப்படிங்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 27 வந்து ஏ 28 வந்து பி 29 வந்து சி அப்படிங்கக்கூடிய வேல்யூஸ் வந்து கிடைச்சிது. ஸோ இதுல இருந்து சிலேருந்து நீங்க 12 ஆட் பண்ணுங்க. ஸோ எக்ஸாக்ட்லி வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ இந்த 15 ஓ அப்படிங்கக்கூடிய வேல்யூ தான் 15. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஏ அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து இந்த டிஜிட்டை கூட டிஃபரன்ஸ் பார்க்கலாம் நீங்க. இந்த டிஜிட்டோட டிஃபரன்ஸும் ஈக்குவலாக தான் சம்மேஷன் வந்துகிட்டே இருக்கு. +32 +32 +32 அப்படிங்கிறத வயசு வந்துருக்கு. ஸோ தேர்ட் கொஸ்டின். ஸோ தேர்ட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே லெட்டர் சீரியஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே என்னென்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து NTZ 14 கிடைச்சிருக்கு. அடுத்து செகண்டு KQW 23 கிடைச்சிருக்கு. HNT 32 கிடைச்சிருக்கு. ஸோ இது எதுக்காச்சும் தொடர்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணுவோம். இது இந்த லெட்ரு அடுத்து இங்கே ஏதாச்சும் தொடர்பு இருக்கா? இதோட மதிப்பு 14 என்னோட மதிப்பு 14 கேவோட மதிப்பு 11 ஹச்சோட மதிப்பு 8 ஈயோட மதிப்பு 5 பியோட மதிப்பு 3. ஸோ இங்கே 14 11 இதோட மதிப்பு டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா -3 11லேருந்து 8 இதோட டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா -3 8லேருந்து 3 கழிச்சா 5 3லேருந்து 5 சாரி 8லேருந்து 3 கழிச்சா 5 5லேருந்து 3 கழிச்சா 2 2லேருந்து 3 கழிச்சோம்னா -1. ஸோ -1 எஸ் எக்ஸாக்ட்லி -1. ஸோ இங்கே வந்து வேல்யூஸ் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் அப்படின்னு கூடியது வந்திருக்கும். ஸோ அதுக்கடுத்த ஸ்டேஜா என்ன பார்க்கலாம் அப்படின்னா டி. ஸோ ஒய் அப்படின்னு கூடியது நமக்கு 3 ஆன்சர்லேயே இருக்கு. சரிதானா 3 ஆன்சருமே இருக்குது. ஸோ அதனால இதை எடுக்க முடியாது. அடுத்த ஆன்சரு டி. ஸோ இப்போ டி கியூ. ஸோ இப்போ டியோட மதிப்பு வந்து 20 கியூவோட மதிப்பு 17 17லேருந்து 3 கழிச்சா 14 எண்ணு 14லேருந்து 3 கழிச்சா 11 11லேருந்து 3 கழிச்சா 8 8லேருந்து 3 கழிச்சா 5. ஸோ இ அப்படிங்கக்கூடியதான் 3 லெட்டர். ஸோ அப்போ இந்த ஆன்சரும் ஒமிட் ஆயிடுச்சு இதுவும் ஒமிட் ஆயிடுச்சு. சரிதானா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே ஒய் அப்படிங்கிறது லெட்டர்ஸ் வந்து கேக்கு என்ன இருக்கு. அதுக்கு அடுத்ததான் என்ன இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு நம்பர்ஸை மட்டும் தான் நான் செக் பண்ணணும். 14 23. ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 வந்து ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து 9 ஆட் பண்ணால் 32 அடுத்து 9 ஆட் பண்ணோம்னா 41 அடுத்து 9 ஆட் பண்ணோம்னா 50 அடுத்து 9 ஆட் பண்ணோம்னா 59 அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஆன்சர் வந்து டி அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் வாட் ஷுட் கம் இன் பிளேஸ் ஆஃப் த கொஸ்டின் மார்க். கொஸ்டின் மார்க் பிளேஸில் என்ன வரும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் லெட்டர்ஸ் தான். லெட்டர்ஸ்க்கான அந்த அல்பபெட்ஸ் வந்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். டி வந்து 20 எஃப் வந்து 6 ஆர் வந்து 18 டி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. சரிதானா. ஸோ அப்போ இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்னெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். ஸோ 20லேருந்து 6 வரும்னா 14 14லேருந்து 6 வரும்னா 18. ஸோ ரிவர்ஸ் மெத்தடில் போயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அல்லது டபுள் மெத்தட் ஷிஃப்ட் சீரீஸில் போயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். சரிதானா. இதுக்கும் இருக்கான்னு பார்ப்போம். சரி ஓகே.
இது 20, இது 18, அடுத்து வந்து 16 வரலாம். 16னா இங்க பி அப்படின்னு கூடிய தான் 2 ஆன்சர் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்து செகண்ட் லெட்டர்ஸை செக் பண்ணுறோம். யூல இருந்து யூ வந்து 21, எஸ் வந்து 19. சரிதானா? அப்போ 19னா அடுத்து 2 -2 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 71 கியூன்னு வரணும். பிக்யூன்னு வந்திருக்கா? இந்த பிக்யூன்னு வந்திருக்கு. இருந்தாலுமே நம்ம டபுள் சீரிஸா சிங்கிள் சீரிஸான்னு பார்க்கறதுக்காக தேர்ட் லெட்டரையும் செக் பண்ணிக்கிடணும். ஆர் வந்து 18, பி வந்து 16. ஸோ இந்த -2 டிஃபரன்ஸ் இருக்கு. அதே 2 டிஃபரன்ஸ் எங்க அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னா 16லேருந்து 2 கழிச்சா 14. ஸோ என் ஆன்சர் டி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். சரிதானா? இருந்தாலும் இந்த செகண்ட் ஷிஃப்ட்டை நம்ம இன்னும் 1 செகண்ட் செக் பண்ணிக்கிடுவோம். 6லேருந்து 2 கழிச்சோம்னா 4, 7லேருந்து ஜியோட மதிப்பு 7, 7லேருந்து 2 கழிச்சா 5, 5ங்கிறது இ, டியோட மதிப்பு வந்து 4, 4லேருந்து 2 கழிச்சா பி. ஸோ அதே -2 எல்லாமே வந்து -2 அப்படிங்கிற டேர்ம் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆயிருக்கு. சரிங்களா? எல்லா லெட்டர்ஸ்லையுமே வந்து -2 அப்படிங்கக்கூடிய லெட்டர் டேர்ம் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஆல்பபெட்ஸை செக் பண்ணணும் அப்படின்னா 1 செகண்ட் ரிலாக்ஸாக செக் பண்ணுங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இதே தான் சேம் மெத்தடு லெட்டர் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் அடுத்த சீரீஸில் என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஜி அப்படிங்கக்கூடியது 7, ஸோ பி அப்படிங்கக்கூடியது 2. ஸோ அப்போ 7லேருந்து -5, 5 வந்து கழிச்சிருக்காங்க. கழிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து பி கிடைச்சிருக்கும். பியிலேருந்து டபிள்யூ அப்படிங்கக்கூடியது 23ஆம் நம்பர். ஸோ அப்படியா? ஓகே. 23 அப்படின்னா 27, 28லேருந்து 3 வரும்னா -5. சரிங்களா? பியோட மதிப்பு வந்து நம்ம என்ன சொல்லலாம்? இங்க 28ன்னு சொல்லலாம் அல்லது 2ன்னு சொல்லிக்கலாம். சரிதானா? ஸோ அந்த டேர்ம்ல இருந்து நம்ம -5 கழிச்சு 28லேருந்து -5 கழிச்சோம்னா 23, 23லேருந்து -5 கழிச்சோம்னா 18, 18லேருந்து -5 அப்படின்னா 13. ஸோ எம் அப்படிக்கூடியதான் 13. 4 ஆப்ஷன்ஸ்லுமே வந்து நமக்கு வந்து எம் இருக்கு. மோஸ்ட்லி ஆப்ஷன்ல இருந்து ரிஜெக்ட் பண்றத ப்ராசஸை பார்க்கணும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் லெட்டர் இ, இசட். ஸோ இங்க வந்து -5 அப்ளை பண்ணோம்னா இசட் கிடைச்சிருக்கு. 26 கிடைச்சிருக்கும். 26லேருந்து -5 21, யூ 21லேருந்து -5 16, 16லேருந்து -5 அப்படின்னு சொல்லும்போது 11. 11 அப்படிங்கக்கூடிய லெட்டர் வந்து கேக்கான மதிப்பு. செகண்ட் லெட்டர் கேங்கிறது வரணும். ஆப்ஷன் ஏ வந்து ஒமிட் ஆயிடுச்சு. ஆப்ஷன் சி வந்து ஒமிட் ஆயிடுச்சு. சரிதானா? ரிமைனிங் இருக்கக்கூடியது 2 தான். ஸோ அடுத்து தேர்ட் லெட்டர் வச்சு செக் பண்ணணும். சிலேருந்து -5 அப்ளை பண்ணுங்க. 29லேருந்து -5 அப்படின்னு சொல்லக்கூடியது 24. ஸோ அப்போ இந்த மதிப்பை நம்ம அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா 24லேருந்து -5 19, 19லேருந்து -5 வந்து 14 அப்படின்னு கூட கிடைச்சிருக்கு. சரிதானா? 14லேருந்து மீன்ஸ் 14லேருந்து -5னா 9ன்னு கிடைச்சிருக்கும். ஐயோட மதிப்பு தான் 9, ஜேயோட மதிப்பு 10. ஸோ ஆப்ஷன் இஸ் பிங்கு தான் கரெக்ட் ஆன்சர். So okay guys, thank you for watching our video.